1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8 வசனம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அதை தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்போது இருக்கிற எந்த ஒரு பிரபுவும் உலகத்து பிரபுவும் அறியவில்லையானா இப்போது உள்ளவர்களே அது சொல்லவில்லை. அப்போது இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த பிரபுக்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அறிந்திருந்தார்களானில் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. பிரதான ஆசாரியன் ஒரு பிரபு தான். ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம ஆட்சியின் கீழ் தான் இஸ்ரவேல் நாடு இருந்தது. பிரதான ஆசாரியனுக்கென்று சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது, அரசியல் அதிகாரங்கள். அவர்கள் ஒரு படையை வைத்து கொள்ளலாம், சில சிறிய தண்டனைகளை அவர்கள் கொடுக்க முடியும், கைது செய்ய முடியும். அவர்களுக்கென்று ஆலயத்துக்கு உள்ளே சில அதற்கென்று ஒரு நாணயம், ஒரு கரன்சி வைத்து கொள்ளலாம், சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் வெறும் ஊழியக்காரன் மட்டுமல்ல, அவன் ஒரு அரசியல் அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாகவும் இருந்தான். அவனும் ஒரு பிரபு தான். அவனுக்கும் கிறிஸ்துவை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஏரோது ராஜா புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய முன்னோர், அவங்க அப்பா இயேசு பிறந்தபோது இருந்த ஏரோது ராஜா, அவனுக்கு சொல்லப்பட்டது. சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து சொன்னார்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், உலகத்தையே ஆளப்போகிற ராஜா பிறந்திருக்கிறார். அவன் ஊழியக்காரர்களெல்லாம் அழைத்து வேதத்திலிருந்து வசனங்களெல்லாம் தேடி பார்த்து பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னு கண்டுபிடிச்சான். ஆனாலும் அவன் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. தனக்கு போட்டியாளராக தான் நினைத்தானே தவிர கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று புரிந்து கொள்ளவில்லை. அவன் மகன் இயேசு சிலுவையில் அறையும் போது இருந்த ஏரோது ராஜா, யோவான் ஸ்நானகன் தான் உயிரோடு எழும்பிட்டான், உயிரோடு எழும்பின யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்து என்று அவன் நினச்சான். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த ஒரு ஊழியக்காரனாக தான் பார்த்தானே தவிர தேவகுமாரனாக பார்க்கலை. அவனுக்கும் அந்த அறிவு இல்லை. பிலாத்து மனைவிக்கு கனவுல ஒரு வெளிப்பாடு உண்டானது. அந்த மனிதன் நீதிமான், நான் அவரை விட்டுருங்க, நான் கனவில் ரொம்ப பாடுபட்டேன் என்று ஆள் சொல்லி அனுப்புகிறாள். அவன் மனைவியினுடைய கனவை அவன் பெருசாக புரிஞ்சுக்கிடலை. கொஞ்சம் அவனுக்கு சந்தேகம் வந்தது. நான் வானத்திலிருந்து வந்தவன், ஆண்டவர் சொன்னார் நான் வானத்திலிருந்து வந்தேன்னு சொன்னதுனால, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்லன்னு சொன்னதுனால கொஞ்சம் அவனுக்கு மனைவி வேற கனவு கண்டு சொல்லிவிட்டிருக்கிறா. ஆனாலும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. இல்லை, சிலுவையிற்கு ஒப்பு கொடுத்துருக்க மாட்டான். இவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் புரிந்திருந்தால் பிலாத்து கையை கழுவிருக்க மாட்டான், சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டான். அன்றைக்கு இருந்த இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இருந்த எந்த பிரபுக்களும் ராஜாக்களும் இயேசுவை அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு பவுல் காலத்தில் சில பிரபுக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 1 கொரிந்தியர் 1:26 பவுல் சொல்கிறான், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்களில், ரட்சிக்கப்பட்டவங்களில் நிறைய பேர் பிரபுக்கள் இல்லைன்றான். பிரபுக்களே இல்லைன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ஒரு பிரபு கூட இயேசுவை அறிந்து கொள்ள, பிரபுனா ஒரு விவிஐபி, ஒரு மந்திரி மாதிரி ஸ்தானத்தில் உள்ளவங்க, அதுக்கு மேலே உள்ளவங்க, யாருமே இயேசுவை அறிந்து கொள்ளலை. ஆனால் சில ஆண்டுகளுக்குள்ளாக, பவுலின் காலத்துக்குள்ளாக சில பிரபுக்கள் இயேசு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பல பிரபுக்கள் அவங்க ரட்சிக்கப்படாட்டா கூட அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அமெரிக்காவின் ஜனாதிபதியிலிருந்து எலான் மஸ்க்கு கூட 30 வருஷம் கழித்து திருச்சபைக்கு போயிருக்கிறாரு. புட்டின் சபைக்கு போகிறாரு, திருச்சபைக்கு ஆலயத்துக்கு போகிறாரு. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க நம்புகிறாங்க, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய ராஜாக்கள், தேச தலைவர்கள் பலர் கூட சொல்லலாம், இன்னைக்கு பிரபுக்களில் பலர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாரும் அறிய வேண்டும்.
நம்ம தேசத்தில் அறியலை. இயேசுவும் ஒரு கடவுள் என்று ஒருவேளை சில தலைவர்கள் அதிகாரிகள் அறிந்திருக்கலாம். ஒன்றான மெய் தேவனுடைய குமாரன், ஒரே வழி என்று பல பிரபுக்கள், நம்ம தேசத்தில் பல பிரபுக்கள் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பிரபலங்கள் எல்லாம் சாமியாரிடத்திலும் விக்கிரகங்களிடத்திலும் போய் நிற்கிறாங்க, இல்லைனா நாத்திகத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்களெல்லாம் கிறிஸ்துவ அறியணும். அதற்காக நாம் ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். ஆமென்.